தயாரிப்பாளர் தனஞ்சயன் ஒரு இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்தை பற்றி பேசியிருந்தார். ஜெயிலர் படத்துக்கு இப்போ விகடன் அவார்ட்ஸில் சிறந்த பொழுதுபோக்குக்கான விருது வழங்கியிருக்காங்க. ஸோ நெல்சன் அந்த விருதை வாங்கியிருக்காரு. ஜெயிலர் படம் தான் அதிகமாக வசூல் செய்த படமாகவும் இருந்தது 2023 தமிழ் சினிமாவில். தனஞ்சயன் அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜெயிலர் படத்தோட இந்த வெற்றியால் இன்னொரு 10 வருஷத்துக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை யாருமே அசைக்கவே முடியாது. இனி நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு எவனும் வாய் திறக்க கூட மாட்டானுங்க அப்படின்னு தனஞ்சயன் சொல்லியிருந்தாரு. இப்போ ஜெயிலர் படத்தோட வெற்றி இன்னொரு 10 வருடத்துக்கு ரஜினி சார் அசைக்க முடியாது, வாயே திறக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னார். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இந்த படத்தோட வெற்றியால் இன்னொரு 10 வருஷத்துக்கு சூப்பர் ஸ்டாரை யாரும் அசைக்க முடியாது, சூப்பர் ஸ்டார் நான் தாங்கிற பேச்சையும் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்படின்ட்டு தனஞ்சயன் சொன்னார். நான் இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நான் சொன்னேன், இந்த படம் வெற்றி அடையும் போது இது பிறகு யார் சூப்பர் ஸ்டார்ன்ற கேள்விக்கு இனிமே யாரும் கேட்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். இனிமே கேட்கவே இல்லை. இன்னும் 10 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது நம்ம தலைவர் மட்டும்தான்.